உங்க விஜய் உயிர் எடுக்க வரேன்னா உங்க விஜய் கொல்ல பண்ண போறேன்னா. திருச்செங்கோட்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். நாங்களாம் வந்து உண்மையான தொண்டர்கள். அதனால தான் வந்து நாங்கள் வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம இதே ஒரு தொழிலா வந்து வந்திருக்கோம். நாங்கள் தளபதியை பார்க்கணும், தரிசனம். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம். ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. ஏன் பைத்தியக்கார கூதி. நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க. அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க. அந்த வைப்ரண்டான அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே. இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது? எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க. அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். சுச்சமே இல்ல. விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு. விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு. விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிற பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? Wait a minute. Who are you? உங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராதுன்னா நல்லாவே வரும் தம்பி. ஆனா வராதுன்னா நல்லாவே வரும் ஆனா வராது. அட சொட்ட தலையா சொன்னதே திரும்ப சொல்றானே. என்ன வியாதி உனக்கு? நான் வந்து 2 டைம் போட்டேங்கண்ணா. முதல்ல ரெட்டலைக்கு போட்டேன், அப்புறம் சீமானுக்கு போட்டிருக்கேன். இந்த வருஷம் விஜய் அண்ணன் நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷந்தா. என்ன கேட்ட? இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷந்தா. யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். ரொம்ப வாடுறானே. நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஒரு கலைஞர் அழகா ரசிக்கிறவங்க செருப்பு பிஞ்சு போயிரும். மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு. என்னப்பா நிப்பீங்கல்ல? என்னப்பா நிப்பீங்கல்ல? நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். வணக்கம் தலைவா. நீச இருக்கிறவன ஆம்பளை இல்ல, நெஞ்சில தில் இருக்கிறவன் தான் ஆம்பளை. நீ அடிச்சா நானும் அடிப்பேன், நீ வெட்டுனா நானும் வெட்டுவேன். நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா? என்ன நடக்கல?
ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. நல்ல பாதுகாப்பு இருக்கு. உண்மையா சொல்ல போனா வேற எந்த கூட்டத்துக்குமே நாங்க போனதில்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த பாதுகாப்பு அங்க கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவன் இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல நான் அவளை கெடுத்து விட்டனா? ஏன்னா எங்களுக்கு அந்த பாதுகாப்பு அங்க கிடையாது. நான் உன்னை கெடுத்தேன். தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. ஐயா என்ன பண்றீங்க? கூட்டம் நாளைக்கு தான் நடக்குது. முன்னாடி 11 மணிக்கு தான் கூட்டம். முன்னாடி போகணும்ல நானும். சரி, அதுக்கே அங்க நைட்டு ஹாஸ்பிடல்ல படுக்கிறீங்க. அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா. இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருச்சேன். ஏன் ஓட்டு தளபதிக்கு மட்டும்தான். அதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அந்த தெய்வத்தை நாங்க பாக்கிறதுக்கோசமே நாங்க வந்திருக்கோம். நாங்க வந்து 12 மணில இருந்து நாங்க வெயிட் பண்றோம். அவர் 11 மணிக்கு வரட்டும், 1 மணிக்கு வரட்டும், நாங்க நிக்கிறோம். எந்த புண்ணியவதி பெத்த புள்ளையோ பைத்தியமா அலையுது. எங்க டிவிகேல வந்து கூட்டத்துல பிரச்சனையே இல்ல. எல்லாமே ஒரே சமம்தான். சாதி மதம் இனம் பாலுபாடு இல்லாம வாழுற ஜனங்க தான் நாங்க டிவிகே. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு. விஜய் வந்து எந்த டாபிக் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? எப்பயுமே 2 டாபிக் தான். ஒன்னு டிஎம்கே, ஒன்னு டிவிகே. சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் வச்சு குத்துனா அவ மறந்துடலாம், ஆனா கத்துனா அவ மறக்கிறது இல்லையே. அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம். வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும். வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும். கடந்த நிதியாண்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் அதிகரிப்பில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. இக்காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி வீதம் 16% இருந்தது. வளர்ச்சி வீதம் கர்நாடகாவில் 12.77%, உத்தரப்பிரதேசத்தில் 12.69%, மகாராஷ்டிராவில் 11.7% இருந்தது. பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள் உயரும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு தான் நம்பர் 1ன்னு அவன்கிட்ட சொல்லுங்களேன்டா. வைத்தியகரப்ப எதுக்குடா வரீங்க இங்கலாம்? பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? கொள்கை தலைவர், சமூக சீர்திருத்தவாதி, நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார். 70 வருட உழைப்பு, அந்த 70 வருட உழைப்பை திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெரிய கையும் மாண்பையும் இருக்குங்கிறத பதிவு பண்ணிது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.